பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களுக்கு நிரப்புவதாக. அருமையானவர்களே, இந்த விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், ஜெபம் இறைவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய மகா பெரிய ஒரு ஊடக ஒரு சக்தி. இதை பயன்படுத்தினவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், ஜெயித்திருக்கிறார்கள். ஜபத்தினால் மேன்மையை கண்டவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. மக்களை இன்றைக்கு நீங்கள் இந்த ஜபத்தின் மேன்மையை அறிந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிற தேவனை விரும்புகிறார். சங்கீதம் அங்கே 32 சங்கீதம் 6 சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். மிகுந்த ஜலப்பிரயாகம் வந்தாலும் அது அவன் அணுகார். மிகுந்த ஜலப்பிரயாகம் வந்தாலும் உதவி வேண்டும் ஆண்டவரே என்று ஒருத்தன் பக்தி உள்ளவன் ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு சகாயம் கிடைக்கும், பதில் கிடைக்கும். ஒருவேளை உபத்திரம், பாடுகள், கண்ணீர் உள்ளவர்களை வேதனைப்படுத்தலாம். தேவ மக்களே, ஆண்டவர் சங்கீதம் அங்கே 4 சங்கீதம் 3 சொல்கிறார், பக்தி உள்ளவனை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை அவர் பார்க்கிறாராம். ஆமென். நீ பக்தி உள்ளவனாக இருந்தா உன்னை ஆஸ்வதிப்பதற்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு பதில். இந்த பரிசுத்த வேதத்திலே எத்தனையோ பேருடைய வேண்டுதலும் ஜெபமும் கேட்கப்பட்டது. சகரியா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, குறுநிலையே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யாரெல்லாம் அந்த வேண்டிக் கொண்டார்களோ, செபித்தார்களோ, அவருடைய சிறையிருப்போ, வேதனையும் கண்ணீரும் மாறின. நீங்க கட்டுகளோடு, வியாதியோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஒரு நல்ல செய்தி, நீங்கள் தேவனை நோக்கி பண்ணுகிற விண்ணப்பம் உங்க கண்ணீரையும் ஜல பிராயத்தையும் வேதனையும் உடைத்தெறியக்கூடியது. அதுதான் பிலிப்பு 4:6 விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு, ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையை கொண்டு வரும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகப்படியாக ஜெபத்தின் சிறப்பை, மேன்மையை தன்னுடைய நிருபங்களிலே சொல்லுகிறார். நீங்கள் ஜெபத்தின் சிறப்பையும் மேன்மையும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையிலே கிட்டி வருகிற, நெருக்கி வருகிற பாடுகளையும் துன்பங்களையும் விதித்து ஓடக்கூடிய மகிமையான மக்களாய் மாறுவீர்கள். எத்தனையோ தேவதாசர்கள் அசைத்தார்கள். ஜெபத்தினால தேசத்தை அசைத்தார்கள், குடும்பங்களை அசைத்தார்கள், ராட்சியங்களை அசைத்தார்கள். நீங்கள் இந்த பூமியிலே காணக்கூடிய போராட்டங்களை, கண்ணீரை அசைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாயிருப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமசபைக்கு 15:30 சொன்னார், ஜெபத்திலே போராடுகிறது போல என்னோடு கூட போராடுங்கள். ஆனால் ஜெபத்திலே போராடினால், கசந்து அழுது ஜெபித்தால், யாக்கோபு போராடினால், மனதை ஊற்றி அவன் ஜெபித்தான், நிலைமைகள் மாறினது. எசேக்கியேல் அழுது ஜெபித்தான். அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டவன், விண்ணப்பத்தை கேட்டவன், கண்ணீரை கண்டே. உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், சங்கீதம் 60 ஜெபத்தை கேட்பவரே என்று அவர் ஜெபத்தை கேட்பவர். நீங்க ஜெபிக்க உங்க வாய்களை திறக்க, ஜெபிக்க உங்கள் நேரங்களை ஒதுக்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 18 அங்க 30 நீ படிக்கும் போது, என்கிட்டே வாருங்கள், தகர்க்கப்பட்ட கர்த்தர் பலிபீடத்தை செப்பிடுங்கள். உங்க ஜெப வாழ்க்கை ஒருவேளை தடைப்பட்டிருக்கலாம், ஜெபிக்க மறந்து போயிருக்கலாம். யோபை பார்த்து யோபு நண்பர்கள் 15ஆம் அதிகாரத்தில் 4 சொல்கிறார்கள், அங்கே உங்கள் பக்தியை குறை பண்ணுகிற, ஜெபத்தை குறை பண்ணுகிறது என்னன்னு கேட்கிறார்கள். அநேகருடைய அந்த பக்தியும் ஜெபமும் குறைவதனாலதான் வாழ்க்கையிலே போராட்டங்கள், கண்ணீரும். நீங்க ஒருவேளை பொறாமையோ, கோபமோ, எரிச்சலோ, பிறர் நன்றாக கவலை வேண்டாம். நீங்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். நீங்க எந்த நிலைமையிலே இருந்தால் இந்த ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கு. இறைவனை நோக்கி ஜெபித்து யாரும் வெட்கப்பட்டது. இறைவன் 33:3 அவன் என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவர் சொல்லுகிறார். சங்கீதம் 50 ஆபத்துக்கள் நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. அறியாததும் எட்டதுமான ஆபத்து காலத்திலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அவர் ஜெபத்தை கேட்பதற்காகவே ஆயத்தமா இருக்கிறார். 2 பேர் 3 பேர் அவர் நாமத்திலே ஒருவனப்பட்டு கேட்டால் அதை பதில் தருவேன் சொல்லுகிறார். தேவ மக்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அறியாததும் எட்டாதமான ஒரு பெரிய பதில் வரப்போகிறது. தானியேலின் ஜெபத்துக்கு தடை வந்தது, எதிரிகள் வந்தார்கள். ஆனாலும் அதே ஜெபத்தினாலே தடையும் எதிரிகளையும் அவர் தகர்த்தெறிந்தார். ஒருவேளை ஜெபம் பண்ணுவதற்கு பல தடைகள் வரலாம். அங்க 10 மேய்க்குறவர்களுக்கு தடை வந்தது, ஆனால் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். நீங்கள் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். ஜெபம் உங்களை மேன்மையான வழியிலே கொண்டு போகும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.